சார், விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 2026ல வரக்கூடிய குரு பயிற்சி எந்த மாதிரியான அதிர்ஷ்டங்கள கொட்டிக் கொடுக்க போகுது? விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அஷ்டமத்து குருவோட மிகப்பெரிய பாதிப்பிலிருந்து விலகக்கூடிய ராசியில அவர்கள் முதன்மையானவர்கள். ஏன்னா ராசிக்கு 9ல குரு வருது. ஓடிப்போன ராஜாவுக்கு 9ல குரு வந்துச்சுன்னா போற இடமெல்லாம் சொந்த இடம்னு சொல்லுவாங்க. ஸோ விருச்சிக ராசிக்காரர்கள் நீங்கள் எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளும் இந்த வருடம் முழுக்க உங்களுக்கு மிகப்பெரிய பலன் தரக்கூடியதா இருக்க போகுது. குறிப்பா விருச்சிக ராசியையே குரு பார்க்கிறார். ஸோ குரு வந்து ஒரு சந்திரன் மீது பதியக்கூடிய முதல் பார்வை, அதுவும் உச்ச பார்வை குரு சந்திர யோகத்தை தருகிறது. இப்போ விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உடல் அளவிலும் மனதளவிலும் ஒரு புதிய தெம்பு, தன்னம்பிக்கை, ஒரு தைரியம் உங்களுக்கு 100% கிடைக்கும். உடல் ரீதியா நோயில நான் மாட்டிக்கிட்டு இருக்கேன் சார், தெளிவான முடிவு எடுக்க முடியல சார், மனப்பதட்டம் மனக்குழப்பத்துக்குள்ள நான் சிக்கிக்கிட்டு இருக்கேன் சார், அல்லது என் லைஃப் எப்படி போகுதுன்னு எனக்கு தெரியல சார் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா கவலைப்படாதீங்க. சத்தியமா இந்த குரு பார்வை வந்ததுக்கு பிறகு உங்கள் உடல் தெளிவடையும், மனம் தெளிவடையும். தடைப்பட்ட பல காரியங்களை தடை இல்லாம நடத்தக்கூடிய ஒரு ஆற்றல் கடவுள் உங்களுக்கு கொடுக்க போறார். குறிப்பா 2ஆம் அதிபதி குரு உச்சம் அடைகிறார் உங்க ஜாதகத்துக்கு. அப்ப என்ன, குடும்பத்துல நிம்மதியே இல்லாம நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன்றவங்களுக்கு குடும்பத்துல சந்தோஷம் கிடைக்கும், அமைதி கிடைக்கும், நிம்மதி கிடைக்க போகுது. படிக்கிற மாணவர்களா இருந்தீங்கன்னா நல்ல காலேஜில் சீட்டு கிடைக்கும். ஒரு எக்ஸாம்ஸ் எழுதுனீங்கன்னா அது உங்களுக்கு பாசிட்டிவான ரிசல்ட்ஸை கொண்டு வந்து சேர்க்கும். பண விவகாரங்கள்ல தடையா இருக்கு, பண விஷயங்கள்ல தட்டுப்பாடா இருக்கு, அல்லது கையில 10 ரூபா காசு செலவு பண்றது கூட வச்சுக்க முடியல என்னால, கஷ்டப்படுறதெல்லாம் கடனுக்கே போகுது அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பா பொருளாதார முன்னேற்றத்தை கடவுள் இந்த காலத்துல கொடுப்பார். புதிய நண்பர்களும் புதுவிதமான உறவுகளும் இந்த பீரியட்ல உங்களுக்கு அறிமுகமாவாங்க. இந்த மேக்கு பிறகு உங்களுக்கு நல்ல நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கும். உங்களை ஒரு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கூடிய ஒரு நல்ல நல்ல அறிமுகங்களை கடவுள் ஏற்படுத்துவார். புது தன்னம்பிக்கை தைரியத்தோடு பல முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க. இதுக்கு முன்னாடிலாம் உங்களால செய்ய முடிஞ்ச பல காரியத்தை கூட செய்ய முடியாமலே தடப்பட்டு நின்றுட்டு இருப்பீங்க. ஆனா இந்த பீரியட்ல ஆண்டவ புண்ணியத்துல அந்த காரியங்கள் உங்களுக்கு சக்சஸ் ஆகும்.